லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் அதிமுகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்து வருகிறது. அதிருப்தி அணியாக செயல்படும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தன் ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்து வருகிறார். முன்னாள் அமைச்சர் சண்முகம் தனது ஆதரவாளர்களை அதிமுகவை விட்டு விலக வைத்து வருகிறார். இந்த நிலையில் பொதுச் செயலர் பழனிசாமி அதிமுகவின் 85 மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி முடித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்தில் கட்சி செயற்குழுவை கூட்ட முடிவு செய்துள்ளார். முன்னதாக முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேரை ராஜினாமா செய்ய வைத்து தவேக தனது பக்கம் இழுத்துள்ளது. ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க பழனிசாமி முயற்சி செய்து வருகிறார். மறுபுறம் தவேக மீது நடவடிக்கை எடுக்க டெல்லி தலைவர்களிடமும் பேசி வருகிறார். அதிமுகவில் பெரும் நெருக்கடியை சந்திக்கும் பழனிசாமி நிலைமையை சீராக்க டெல்லி பாஜக தலைமையை நம்பியுள்ளார். இதுகுறித்து அதிமுக வட்டாரங்கள் கூறியதாவது: மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கடந்த 22ஆம் தேதியே சந்திக்க பழனிசாமி திட்டமிட்டு இருந்தார். ஆனால் 24ஆம் தேதி அமித்ஷா தமிழகம் புதுச்சேரிக்கு வரவிருந்ததால் பழனிசாமியின் டெல்லி பயணம் ரத்தானது. அதே நேரம் நீட் விவகாரத்தில் டெல்லியில் நடந்த மாணவர்கள் போராட்டம், லோக்சபா கூட்டத்தொடர் காரணமாக அமித்ஷாவின் வருகை ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் லோக்சபா கூட்டத்தொடர் முடிந்த பின் அமித்ஷாவை சந்திக்க பழனிசாமி நேரம் கேட்டுள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 2ஆம் வாரத்தில் அமித்ஷா பழனிசாமி சந்திப்பு நடக்க வாய்ப்பு இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.